இப்ப மாம்பழத்துல வந்து என்ன நஞ்சு இருக்குதுன்னு நெறைய பேர் தெரியாம கேட்குறாங்க. ஆனா மாம்பழத்துல நெறைய நஞ்சு வந்து கலந்திருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஒரு மரத்த வந்து ஹீட் வர வைக்கிறதுக்காக மரத்துக்கு வந்து வேர்ல மருந்து கட்டுறாங்க. அதுபோக ஒரு மாமரம் வந்து ஒரு 1000 பூ பூக்குதுன்னா, அந்த 1000 பூவுமே கனியா மாத்துறதுக்காக ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்றாங்க. அது கனியா மாறும்போது உள்ளுக்குள்ள இயற்கையாவே பூச்சிகள் வந்து வண்டுகள் தாக்கு இருக்கும். அதையே கொல்றதுக்காக அதுக்கு தனியா ஒரு மருந்து அடிக்கிறாங்க. அதுபோக அந்த காய் வந்து நல்லா கண்ணுக்கு அழகா இருக்கிறதுக்காக அதுக்கு ஒரு மருந்து வந்து தெளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த காய் எல்லாமே ஒரே நாள்ல பறிக்கிறதுக்காக, ஒரே சைஸ் வரணுங்கிறதுக்காக ஒரு மருந்து தெளிக்கிறாங்க. அதை பறிச்சதுக்கு அப்புறம் ஒரே நாள்ல பழுக்கிறதுக்காக ஒரு மருந்து வைக்கிறாங்க. இந்த மாரி நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸா சாப்பிடக்கூடிய எல்லாமத்திலயுமே இந்த மாரி நெறைய ரசாயனங்கள் கலந்திருக்குது. இது எல்லாமே உடம்புல வந்து நஞ்சு தங்கிக்கும். இந்த நஞ்சு எல்லாமே கொழுப்புல போய் இருந்துச்சு அப்டின்னா, ஒரு 10 வருஷம், 20 வருஷம் தொடர்ச்சியா நீங்க இந்த மாரி சாப்பிடும்போது, உங்க உடம்புல மிகப்பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப உங்க இருக்கிற சொத்தெல்லாம் வித்தாலும் கூட இந்த வந்து சரி பண்ண முடியாது. நீங்க இன்னைக்கு சாப்பிடுற ஒரு ரூ. 100 மாம்பழம் வந்து ஒரு ரூ. 10 விலை அதிகமா இருக்கிறத பத்தி யோசிக்காம, நல்ல மாம்பழங்கள் வாங்கி சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.